இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரம்ஜான் நோம்போட செகண்ட் டேங்க. நான் வந்து இந்த வீடியோ ஏன் இப்போ எடுக்கிறேன்னா, இப்போ போன வருஷம் இதே நாள்லாம் பார்த்தீங்கன்னா, நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். பட் வேற ஒரு கம்பெனில சாய்ஸ்ங்கிற ஒரு இதில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டர் கேன்சல் ஆகும். அது மட்டும் இல்லாம கஸ்டமரே பார்த்தீங்கன்னா, நெறையா ஃபுட் குடுப்பாங்க. ஆனா இந்த வருஷம் அப்படி ஒண்ணுமே இல்லங்க. இன்னைக்கு 2வது நாளு வந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஷவர்மா மட்டும் தான் கிடைச்சுது. அதுவும் ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனேன். ஸோ நேத்து அதே கஸ்டமர் வீட்ல தந்தாங்க. இன்னைக்கு அதே கஸ்டமர் வீடு. ஸோ மொத்தத்துல ஒரு ஷவர்மா மட்டும் தான் இந்த நாள் ஃபுல்லா கிடைச்சிருக்கு. ஒரு டேட்ஸ் பாக்கெட் கூட கிடைக்கல. ஸோ போன வருஷம்லாம் இந்த டைம்ல ஒரு 3 கிலோ டேட்ஸ் பாக்கெட்டாவது கிடைச்சிரும். பெரிய பெரிய பாக்கெட் 3 கிலோ கிடைச்சிரும். பட் இந்த வருஷம் ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ எப்படி ஓட்ட போறேன்னு தெரியல. நான் வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு காசுலாம் பாத்தீங்கன்னா சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு அடுத்து நம்மளோட சேனலுக்கு ஒரு அப்டேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த காசுலாம் பாத்தீங்கன்னா சேவிங்ஸ் போட்டு விட்டேன். ஸோ உண்டியல் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுல உண்டியல்ல காசு போட்டு வச்சேன். அதனால அதுல எடுக்க முடியாது. இப்ப சாப்பாடுக்கு காசு இப்ப அதுல இருந்து எடுக்கிற மாதிரி ஆயிரும். நான் என்ன நினைச்சேன், சரி இந்த மாசம் இவன் வேற யாழ ஏன் இந்த மாசம் நமக்கு எப்படியும் ஃப்ரீயா ஃபுட் கிடைச்சிரும். அப்ப சாப்பாடு காசு சேர்த்து வச்சலாம்னு நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைங்க. இன்னைக்கு நான் இன்னைக்கு கை காசு போட்டு தான் சாப்பிட்டுருக்கேன். 15 ரியால் போயிடுச்சு. 2 ரியால் சாப்பிட்டேன், 15 ரியால் போயிடுச்சு. இப்படியே போனா நல்லா இருக்காது. இப்போ நாளையிலேருந்து கடவுள் கடவுள் புண்ணியத்துல சாப்பாடு கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் ஃபுட் டெலிவரி ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல, ஜொமேட்டோ, ஸ்விக்கி அந்த மாதிரி இருக்கிற மாதிரி இங்கே வந்து ஹேங்கர்ன்ற ஒரு கம்பெனி உங்களுக்கு தெரிகிறதா. ஸோ அங்கே வேலை பார்க்குறேன். ஸோ ஜாப் வேகன்சியை பற்றி நம்ம சேனல் அப்பப்போ வீடியோஸ் போடுவோம். கண்டிப்பாக உங்கள் வேலை தேடுறவங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குமா, வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வெளிநாட்டில் என்ன மாதிரி ரன் ஆகுது அப்படின்னு பார்க்கணும், அதை தெரிஞ்சுக்கணும், ஃப்ரீ டைம் இருக்குன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபாலோ சப்ஸ்கிரைப் மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து டே 2ங்க. ஆமாங்க, ரம்லான் நோம்போட டே 2. ஸோ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5:23 ஆகுது. நம்ம ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா 5 o'clock நம்ம ரூம்லேருந்து கிளம்பினோடனே ஒரு ஆர்டர் வந்துருச்சு. கரெக்டாக ரூம்லேருந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா ஒரு ஆர்டர் வந்துச்சு. அதே இப்போ நம்ம கொடுக்க போயிட்டுருக்கோம். இதை கொடுத்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நோம்பு எங்கே நடக்குதோ அங்கே போய் உட்காரலாம் அப்படின்னு இருக்கேன். ஏன்னா ஏதாவது பள்ளிவாசலில் போனால் தான் நமக்கு சோறு கிடைக்கும். அப்படியும் கிடைக்கும். சில பேர் நமக்கு வந்து தந்துட்டும் போவாங்க. நம்ம ரோட்டில் எங்கே உட்காந்து இருக்கும்போது நின்றுட்டு இருக்கும்போது நமக்கு வந்து தந்துட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம போகிற வழியில் ஏதாவது இப்போ மஸ்ஜித் இருந்துன்னா அங்கே போய் நம்ம உட்காரலாம். ஸோ இதில் வந்து முஸ்லீம்ஸ் தான் உட்காரணும் அப்படிலாம் கிடையாது, சரிங்களா. இங்கே அப்படிலாம் யாரும் நினைக்கவும் மாட்டாங்க. யாருனாலும் உட்காரலான்னு எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து எல்லா மதத்துக்காரங்களும் இங்கே வேலை பார்க்குறாங்க அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். சரிங்க, நம்ம டாபிக்குள்ளே போகிறது மட்டும் இதை பற்றி மணிக்கணக்காக பேசுகிறது தப்பு. சரிங்க, நான் வந்து பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் டெலிவரி ஜாப்பில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நல்லபடியாக போயிட்டுருக்கு. நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்லா இருக்குது. ஸோ உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டோட. ஸோ சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனல் அப்லோட் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம வேலை சவுதி அரேபியா, துபாய், ஓமன், கத்தார், ஸோ இந்த மாதிரி அரபு கண்ட்ரியில் ஏதாவது ஜாப் வேகன்சி இருக்குன்னா அதை நம்ம சேனலில் ப்ரொமோஷனாவோ இல்லை இன்ஃபர்மேஷனாவோ ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு உங்களோட பிஸ்னஸை ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ட்ரஸ்டடான ப்ரொமோஷனாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன். சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளோட ஆர்எஸ் அப்படி நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப்னு இருக்கும், அதை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என் கூட ஏதாவது பேசணுன்னா இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, பேசிக்கலாம். ஓகேங்களா. இதான் இன்றைக்கி மார்ச் 2 செகண்ட் 2வது நோன்பு. சரிங்களா. இன்றைக்கி தான் நம்ம ரம்லானோட 2வது நோன்பு. நேற்று என்னெல்லாம் நமக்கு கிடச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நமக்கு ஒரு மந்தி இல்லை சாரி கப்ஸா, சிக்கன் கப்ஸா கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் கிடச்சிச்சு, சாக்லேட் கிடச்சிச்சு, ஜூஸ் கிடச்சிச்சு. சரிங்களா. பட் இன்றைக்கி நமக்கு என்னெல்லாம் கிடைக்கும் தெரியாது. ஆனால் எதிர்பார்க்கல என்னென்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கணும்னா இல்லை, எது கிடைச்சாலும் சாப்பிடுவோம், பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு காசு கம்மியாச்சுன்னா லாபம் தானே, அதனால். சரிங்க. ஸோ 5:48 ஆயிடுச்சு. சரி 5:45 ஆயிடுச்சு. செகண்ட் ஆர்டர் வந்துருச்சு. நோம்பு திறக்க போகிறாங்க. இன்னொரு 5 நிமிஷத்தில் இதாயிரும். அதுக்கப்புறம் ஆர்டரே வராது. ஏன்னா அந்த சாப்பிட்றதுக்காக தான் டக்குன்னு ஆர்டர் பண்ணுவாங்க. டபுள் ஆர்டராக கிடச்சிருந்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த டைமில். ஏன்னா இந்த டைமில் மட்டும்தான் டபுள் ஆர்டர் டக்குன்னு வருமா. ஸோ டபுள் ஆர்டர் வந்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் நம்மளுக்கு வந்து ரெண்டுமே சிங்கிள் ஆர்டரு. ரெண்டுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஹோட்டலு. அப்படிங்கும்போது சிங்கிள் ஆர்டர் தான் அதில் வருது. நம்ம என்ன பண்ண
இப்போ நான் எடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இதுதான் ஒட்டக மட்டன் தான், ஒட்டக மந்தி மட்டன் தான் அது. இதுக்கு முன்னாடி எடுத்த அந்த சாக் ஹவுஸ் வந்து அது ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு ஹோட்டல், அங்கேயும் ஒன்று தான். இந்த டைம்லலாம் அல்பேக்லலாம் போனால் நல்லா ஆர்டர் வரும். அல்பேக்கு, ஷவாய் கலீஜு, அப்புறம் வேற யாருக்கா மாமானூரா, அப்புறம் ரொமான்சியா, இங்கெல்லாம் போனால் டபுள் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மக்புலா, மக்பஸ்ஸு, ஸோ இந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் நல்ல ஆர்டர் இருக்கும். பட் நம்ம நேரம் நம்ம எங்கெங்கே வர வேண்டியது பார்த்தீங்களா. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் படைக்கப்பட்ட உலகம் தானே, கண்டிப்பாக நம்ம வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்று உண்மையில சாப்பாடு கிடைக்காதுன்னு நினச்சேங்க, ஆனால் கிடச்சிருச்சு. அதான் சரியான அதிர்ஷ்டம். நான் நினச்சேன் சரி ஓகே, அப்போ இன்னைக்கு சாப்பாடு இல்லை, 12 ரியால் கொடுத்து கடையில் தான் சாப்பிடணும்னு நினச்சிட்டு. ஏன்னா 9 ரியால் கப்ஸா, சிக்கன் கப்ஸா, நல்ல பெரிய இது, நம்ம எப்போது சாப்பிட்ற ஸ்டோரிலாம் போடுவோம்ல அது. அது கூட அப்புறம் 4 ரூபாய்க்கு மெரெண்டாவோ பெப்சியோ கோக்கோ ஏதோ ஒன்று வைங்களேன், சாஃப்ட் ட்ரிங்க்ஸு. அப்போ நான் அப்படி தான் நினச்சிட்டு ஒரு கடைக்கு போயிட்டு வெளியே வந்தேன். அப்போ ஒருத்தர் பெரிய வண்டியில் வந்துட்டு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தான், ஒரு பாக்ஸ். அப்போ நம்மளும் கிடச்சி பார்த்தா அதில் ஒரு கப்ஸா, நம்ம 12 ரியால் கொடுத்து வாங்குறத விட அவன் தண்டானு சொல்லிட்டு அதை சாப்பிட்டு 4 ரூபாய்க்கு மட்டும் ஒரு ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு 2 ரூபா 50 பைசா, சார் 2 ரூபா 50 பைசா ஒரு ஜூஸ் வாங்கினேன், குடிச்சிட்டு வந்துட்டேன். மறுஜன்மம் இருந்தா கூட அதேமாதிரி நம்ம கிட்ட கொஞ்சம் பேர் கேட்குறீங்க, லவ் ஃபெயிலியர் ஆதோ ஸ்டோரியில் ஒரு மாதிரி வைக்கிறீங்களே அப்படின்னு. லவ் ஃபெயிலியர் இல்லை, அப்படிதான் வச்சுங்களா, சொல்ல முடியல. அதனால தான் கொஞ்சம் அப்படியே வீடியோ டிலே ஆகி வருதுங்க, தப்பாக நினைக்காதீங்க. கொஞ்சம் மனசும் சரியில்லை, எடிட் பண்ணுறது உட்கார்ந்தாலே ஏதாவது ஸ்டோரியை பார்த்தா நம்மளுக்கு அப்படியே அந்த பழைய ஞாபகங்கள் வருது, அது செட் ஆகுது. அதனால தான் இப்போ ஃபோனே யூஸ் பண்ணுறது இல்லை. 3வது ஆர்டர் வந்துருச்சுங்க நமக்கு. நான் அந்த கடை தான், ஆப்போசிட்டில் இருக்கிற பெட்டி கடை. ஆனால் இது காஃபி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய தூரமும் பார்த்தீங்கன்னா 9 கிலோமீட்டர் நினைக்கேன். எப்படி தான் கொண்டு போய் கொடுக்க போகிறேன்னு தெரியல. டேமேஜ் ஆச்சுன்னா முடிஞ்சு. அந்த வானத்தை பாருங்களா, அந்த மேகங்கள்லாம், அந்த மேகங்கள் ஏதோ எனக்கு சொல்ல வர மாதிரியே எனக்கு ஃபீல் ஆகுது. அழகாக இருக்குது. ஒரு சைடு லைட் ஆரஞ்சு கலரில் ஒரு மேகம், ஒரு சைடில் அப்படியே டார்க் ப்ளூ கலரில் மேகம். ஓ மை காட், சூப்பராக இருக்குது. இங்கே இருக்கும் ரோடும் செம ஃப்ரீ. ஏன்னா இப்போ நோம்பு டைம், எல்லோரும் வீட்டில் இருப்பாங்க, பள்ளியில் இருப்பாங்க. அதனால் இதான் கரெக்டாக அந்த முடிகிற டைமு 6 o'clock. அதனால் இந்த ரோடு இப்போ ஃபுல்லாக ஃப்ரீயாக தான் இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது இந்த கொஞ்ச நேரத்துக்கு. ஆனால் அப்படியே ஒரு 6:30க்கு பிறகு ஆகும் பாருங்கள் டிராஃபிக்கு, அதுதான் டிராஃபிக், உண்மையான டிராஃபிக் பாருங்களேன். வேற மாதிரி இருக்கு. அந்த சைடில் க்ளவுடு, இந்த சைடு ஒரு மாதிரி கோல்டன் க்ளவுடு. ஸோ ரோடு பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குங்க உண்மையிலே. ஒருவேளை நான் எனக்கு ஒருவேளை ஃபீலிங்காக இருக்கிறனால எனக்கு இந்த இடம் நல்ல ஒரு ஃபீலிங் சோலாக இருக்கான்னு தெரியல. ஆனால் எனக்கு அது எப்படி சொல்ல, ஒரு நல்ல கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்குங்க. எனக்கும் இந்த கிளைமேட்டுக்கு இருக்கும், இந்த கிளைமேட் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே பயங்கரமாக இருக்குங்க. 6 கிலோமீட்டர் ஆகும். காஃபி நல்ல ஸ்ட்ராங்கான காஃபி, கப்பு பிளாஸ்டிக் கப்பு, அதனால் கீழே உள்ள அது ஐஸ் காஃபி தான், அதனால் கொட்டாது, அடித்து ஓட்டலாம், நான் உண்மையில போயிட்டே இருக்கலாம். நைன்டி நம்ம ஒரு கூகுள் மேப்போட ஸ்பீடாமீட்டரே பார்ப்பேன், 90, 94, 100 போயிடும், 100 போயிடும், 99, 98, 100 போடா. 100 120 போகலாம் இந்த ரோட்டில். ஆனால் 100 தான் போயிடுச்சு, பிரச்சனை. இப்போ கம்மி பண்ணிடுறேன், 80 போர்டு வச்சுருக்கான் பார்த்தீங்களா. அந்த ஹைவே கிலோமீட்டர் 80 ஆயிடுச்சு. 80 இவ்வளோ நல்லவனாடா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி வண்டி ஓட்டுற அளவுக்கு நீங்கள் நினைப்பீங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல, பட் இப்போ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா வீடியோஸ் போடுறோம், அந்த வீடியோஸ் பார்த்து மற்றவங்க அதே மாதிரி வண்டி ஓட்ட விட பார்த்தீங்களா, அதனால் அவங்க பாருங்க ஃபுல்லாக ஃப்ரீயாக இருக்குது. இல்லைன்னா மற்ற டைமில் எவ்வளோ கூட்டம் இருக்குது தெரியுமா, ஃபுல்லாக
டிராஃபிக்காக இருக்கு இந்த டைம்லாம். ஆனால் இப்போ பாருங்க கிளியராக இருக்கு. இல்லை உண்மையில இது அருமையாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இது. இதே மாதிரி நான் வந்து போன வருஷம் ஜாய்ஸில் வண்டி ஓடிட்டு சொல்லி பார்த்தேன். சூப்பராக இருக்கும். அது ஒரு ரூபாய் இருக்கும், நம்ம வண்டியில் போயிட்டே இருக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அப்படியே மாறிடும். அதாவது நம்ம கொஞ்ச நேரத்தில் அப்படியே ஆட்கள் வர ஆரம்பிச்சிடும். அந்த பேருக்கு கருமையிடும். ஒரு கஸ்டமருக்கு காஃபி கொடுக்க போனோம் பார்த்தீங்களா, அந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுட்டு தந்துருக்காப்புல. இப்போ தான் முடிஞ்சிருக்கு. எல்லோரும் கொண்டு போயிட்டு இருக்காங்களா கையில். சில பேர் இங்கேயே சாப்பிடுவாங்க, சில பேர் கொண்டு போய் சாப்பிடுவாங்க. சில பேருக்கு எக்ஸ்ட்ரா இருக்கலாம், மேபி நிறைய மிக்சர் இருந்துச்சுன்னா கொடுத்து விடுவாங்க. அப்படி அந்த மாதிரி கொடுத்து விடுறத கொஞ்சம் பேர் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு கஸ்டமர் வந்து ஷவர்மாவும் ரைஸும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கோக். அவர் என்கிட்ட தண்ணி வேணுமான்னு கேட்டார். இல்லை சாப்பிடுறியான்னு கேட்டார். இல்லை நான் சாப்பிடல, லேட் ஆகும் அப்படின்னேன். அப்போ தண்ணி வேணுமான்னு கேட்டார். ஓகே தாங்க அப்படின்னேன். உடனே வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனார். அப்புறம் போயிட்டு ரொம்ப நேரம் கடை சவுண்டாக கேட்டு ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். என்ன நம்மளை வேறு வெயிட் பண்ண சொல்லிட்டாரு. அப்புறம் சரி வருவார் போலன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாக ஷவர்மா. பாக்ஸில் ஆஃப் வந்து பாக்ஸில் பாதி ஷவர்மா பாதி ஃப்ரைஸு, அப்புறம் ஒரு கோக்கு. அவர் வாங்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். சாடாமோடைய ஸ்டாரா என்னன்னு தெரில. அதை நம்மளுக்கு கொண்டு வந்து தந்துட்டு அப்போ தான் போனார். நான் வாங்கி வண்டிக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இப்போ ஒரு ஆர்டர் வந்திருக்கு. அந்த ஆர்டர் கடைக்கு போயிட்டு அதில் உட்காரணும். ஏன்னா அது எப்படியோ லேட் ஆகும்னு தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம அந்த சாப்பிட்டு முடிக்கணும். ஆனால் இந்த மாதம் இன்னும் டேட்ஸ் கிடைக்கலங்க. 1ஆம் தேதியிலேருந்துலாம் நல்ல டேட்ஸ் கிடைக்கும். நாங்களாம் போன மாதம் கிலோ கணக்கில் கிலோவில் அதையும் தாண்டி டேட்ஸ் பேக் ஃபுல்லாக சேர்த்து வச்சுட்டே இருப்போம். மற்ற அந்த மிக்சருக்கு பேலன்ஸ் இருக்க நாளில் சாப்பிட்றது. இந்த மார்ச்சுக்கு அப்புறம் ஒரு நாள் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை அதில் சாப்பிட்றதுக்கு சேர்த்து வச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த மாதம் ஒன்று கூட கிடைக்கல. அதான் ஆச்சரியமாக இருக்கு. ஒரு இந்த வருஷத்தில் டேட்ஸோட உற்பத்தியே கம்மியாயிருச்சா என்னன்னு தெரில. எனக்கு என்னன்னு தெரிலங்க. பார்க்குற எல்லாமே எனக்கு அழகாக தர்ற மாதிரி இருக்குது. இங்கே இருக்க இந்த ஒரு பில்டிங் ரெட் கலரில் இருக்குது, அது அழகாக தெரியுது. அங்கே பாருங்க ஒயிட் அண்ட் க்ரீனில் தெரியுது, அது அழகாக இருக்குது. ஓ மை காட், ஒரு பிக் எடுத்து ஸ்டோரி போடுறேன். ஸோ யாராவது என்னோடய ஸ்டோரி பாருங்கள், நல்லா இருக்குதான்னு பார்ப்போம். பிடிச்சிருந்துன்னா சொல்லுங்கள். என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கோக் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஷவர்மா. இந்த ஷவர்மாவில் பாதி மேலே ஷவர்மா கீழே மிச்சம் பொட்டேட்டோ. அப்போது இன்றைக்கி ஒரு சாப்பாடு கிடச்சிருக்கு இப்போ வரைக்கும். நம்மளுக்கு சாப்பிடுவோமா கூட நினச்சேங்க. ஆனால் 2 ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன். 100ல் இருந்துச்சு, 80க்கு வந்துருச்சுங்க. இது சஸ்பென்ஷனும் வந்துட்டாங்க. சஸ்பென்ஷன்னா பெரிய சஸ்பென்ஷனில் ½ நான் 100% வச்சுருந்தேங்க அக்செப்ட் ரேட்டிங். இப்போ என்னென்னா ஸ்வங்கன்னு கீழே இறங்கிட்டு 80க்கு வந்துட்டு இனி திரும்ப எல்லா ஆர்டரும் அக்செப்ட் பண்ணோம். ஏன் இந்த டைமில் நான் ஆர்டர் ரிஜெக்ட் பண்ணேன்னா, இங்கேருந்து அது கீழே மலாஸ் காமிக்குதுங்க. எத்தனை லூலு மார்க்கெட் இருக்குது தெரியுமாங்க? அந்த மலாஸுக்கும் இதுக்கும் இடையில எத்தனை லூலு இருக்குது தெரியுமா? குறைஞ்ச ஒரு 3-4 லூலு இருக்கும். லூலு ஹைப்பரு, அப்புறம் லூலு வெஜிடபிள் சம்திங், 4-5 லூல் இருக்குது. இருந்தாலும் இந்த லூலு தான் அவ்வளோ தூரம் கொண்டு போகணுங்கிறது இது. 2வது லூலு மார்க்கெட்டில் ஆர்டர் வந்துச்சுனாலே பெரிய ஆர்டராக இருக்கும். இது நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா அக்செப்ட் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு பெரிய பொருளாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம். பட் டைம் வேஸ்ட்டு. சப்போஸ் அது வந்து ஒரு ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் இதாக இல்லாமல் ஒரு முட்டை தட்டு மட்டும் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னு வைங்களா, முடிஞ்சு. ஏன்னா முட்டை இருந்தாலே சோழி முடிஞ்சு. எங்களை வாரா எதுக்கு வாரான், அறகுறையாக இருப்பான் போல பைத்தியக்காரன் நாய். முட்டை தட்டு இருந்தனாலே பிரச்சனை. லூலுல ஆர்டர் மோர் தென் ஆர்டரில் வந்து முட்டை தட்டு இருக்குது. அப்போ முட்டை நம்ம கொண்டு போகிறது முன்னாடி உடஞ்சிட்டுனா அதுக்கு ஒரு பிரச்சனை. அதனால தான் இந்த லூலு ஆர்டர் வந்தால் ரிஜெக்ட் பண்ணிடுறோம். லூலில் பேக்ஸ் இருக்குது, மேலே வாக்ஸ் இருக்குது, சினிமாஸ். அதில் வந்துச்சுன்னா பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதில் வந்து பாப்கார்னு, ஜூஸு, ஐஸ்கிரீமு, பர்கர் அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஓகே. ஏன்னா லூலு ஹைப்பர்னால் ரொம்ப பிரச்சனை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு கடைசியில் சொல்லுவோம் பெரிய ஆர்டர் வண்டியில் வைக்கும்போது தாருமா. அப்போ அவ்வளோ நேரம் உட்காந்து இருக்க நம்ம பைத்தியக்காரனாகிடுவோம். சரி, இப்போ பிரேக் எடுக்கணும் பிரச்சனை இல்லை. நான் போயிட்டு உட்காந்து எடிட் வேறு பண்ணணும். இன்றைக்கி எடிட் பண்ணவே இல்லை, நாளைக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு. அதனால் உட்காந்து எல்லாத்தையும் இது பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் இதுக்கு முன்னாடி எடுத்துருப்போம் பார்த்தீங்களா வீடியோலாம், அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு இந்த வீடியோ எடிட் பண்ணி இந்த வீடியோ முடித்த பிறகு இதில் உள்ளது மிச்சத்தை ஏற்றி
எடிட் பண்ணி தான் நாளைக்கு அப்லோட் பண்ணுவேன். அப்படி தான் பண்ணுவேன். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு நாள் மட்டும் எடுத்து வச்சு அந்த மாதிரி பண்ண மாட்டேன். இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து எப்படியோ ஒரு 8 நிமிஷத்துக்கு 9 நிமிஷத்துக்கு பேசி வச்சிருக்கேன்னா அந்த 8 நிமிஷம் 9 நிமிஷத்தை போயிட்டு இது பண்ணுவேன், க்ரூம் பண்ணுவேன். அப்போ பண்ணிவிட்டு அதை சின்ன சின்னதாக ஷார்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நைட் ரூம் போயிட்டு எல்லாம் வச்சுருவேன். அந்த லோகோலாம் வச்சுட்டு முடிச்சுட்டு அப்புறம் நைட் ரூமுக்கு போயிட்டு மிச்சம் உள்ளதையும் போட்டு எடிட் பண்ணி முடித்தா நாளைக்கு காலையில் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அப்படி தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறது. நிறைய பேர் மட்டும் கேட்டது அதுதான், அப்புறம் எப்படி ப்ரோ மேனேஜ் பண்ணுறீங்க, வீடியோவும் எடுக்கிறீங்க, வீடியோ எடிட்டும் பண்ணுறீங்க, வேலையும் பார்க்குறீங்க அப்படின்னு. ஸோ எனக்கு வந்து மற்ற இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் பெருசாக இல்லைங்கிறதுனால என்னால் இதில் என்னோடய ஃபுல் ஃபோக்கஸையும் காமிக்க முடியுதுன்னு நான் நினைக்கிறேன். இல்லைனா இது கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து டெய்லி நம்ம வேலைக்கு வருமா, டெய்லி வீடியோவும் போடுறோம். அதான் ஒரு விஷயம். டெய்லி வேலைக்கும் வரோம், டெய்லி வீடியோவும் போடுறோம். அப்படின்னா அங்கும்போது நினச்சி பாருங்க, 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம். எப்படி வீடியோ உட்காந்து எடிட் பண்ணாலும் 2 மணி நேரம் இருக்கும் இல்லைங்களா? சில பேர்லாம் அதுக்கும் மேலே உட்காந்து எடிட் பண்ணுவாங்க. நம்ம வந்து பெருசாக ஒன்றும் இல்லை, நம்ம பேச வேண்டியதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் எல்லாத்தையும் பண்ணுறோம். 2 மணி நேரம் ஆகுதுன்னு இல்லைங்களா? அதுக்கப்புறம் போய்ட்டு ட்ரெஸ்ஸை துவச்சி போடுவோம். அந்த ஜாக்கெட்டுக்கு தவிர உள்ளே இருக்கிறதெல்லாம் துவச்சி போட்டு அப்படி ஆகும். கொஞ்சம் இதாக தான் இருக்கும் ஸ்டார்டிங்கில். ஆனால் பழகிட்டீங்கன்னு வைங்களா, வேறு உங்களுக்கு எது மேலேயும் இன்ட்ரெஸ்ட் பெருசாக இருக்காது. மறுஜென்மம் இருந்தால் கூட வேண்டவே வேண்டாம். மறுஜென்மம் வேண்டாம், ஒரு மறுஜென்மம் வேண்டாம். இப்போ ஒரு ஸ்டோரி பார்த்தேன். அதில் வந்து இந்த பாட்டு இன்னைக்கு காலையிலேருந்து என் மண்டைகள் ஓடிட்டே இருக்கு. நானும் ஃபீலிங் நல்லா இல்லை, குட் நானும் மோசமாக இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த பாட்டும் மண்டைகள் ஓடிட்டே இருக்கும்போது சைக்கோ ஆகிட்டேன் எனக்கு இந்த பாட்டால் இன்னைக்கு. திரும்புங்க, அப்படியே இந்த ட்ரெயினை திருப்புற மாதிரி திருப்புங்கள, ஒரு காரை வச்சுக்கிட்டு அப்படியே வளைச்சாப்புல போய் திருப்பி தான் எடுப்பாப்புல. அந்த காரெல்லாம் அசால்ட்டாக நம்ம ஊர் காரெல்லாம் இப்படி ஒரு யூட்டனை போட்டு திருப்பிடுவான். ஐயோ அப்படியே வாரான், அந்த எண்டு வரைக்கும் வந்துட்டு திருப்புறான் வண்டியை. லைட்டாக பசிக்குது. ஏன்னா நம்மளுக்கு இன்னைக்கு வந்து ஒரு 6 o'clock 7 o'clock தான் ஒரு ஆள் வந்து நம்ம சாப்பாடு இருந்தார், ஷவர்மா இருந்தார். உங்களை சொல்ல மறந்துட்டேங்க உங்ககிட்ட, ஷவர்மா தரமான ஷவர்மா. ஐ மீன் அது வந்து ரொம்ப ப்ரீமியமான ஒரு ஷவர்மான்னு நினைக்கிறேன் இது. ஏன்னா மற்ற ஷவர்மாவில் வந்து சிக்கனும் மயனஸ் வச்சு முடிச்சிருப்பாங்களே, அது வந்து நார்மலாக 6 ரியாலுக்கே நம்மளுக்கு கிடைக்கும் வைங்களேன், 6-7 ரியாலுக்குலாம் கிடைக்கும். ஆனால் நான் இப்போ சாப்பிட்ட ஷவர்மா வந்து சாலட் ஷவர்மா. ஆனால் உள்ளே வந்து நிறையா அந்த ஆலிவ், நிறையா வெஜிடேபிள் வச்சு தான் அந்த ஷவர்மா ரெடி பண்ணியிருக்கு. நல்ல எக்ஸ்பென்சிவான ஒரு ஷவர்மாவாக தான் இருக்கும். அது நல்ல காஸ்ட்லியான ஷவர்மா. அது பொட்டேட்டோ தான் எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஏன்னா பொட்டேட்டோ சாப்பிட்டா எனக்கு ஹேர் லாக் ஆயிரும். வாயு பிடிச்சனால அங்கெங்கும் கைக்கு திருப்ப முடியாமல் போயிடும். அதனால நான் ஊரில் இருக்கும்போது பொட்டேட்டோ அவாய்ட் பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி ஒரு 4-5 பொட்டேட்டோ சாப்பிட்டேன். பெப்சி சாப்பிட்டு கோக்கு சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கேன். இல்லைன்னா அது ஒரு ஹேர் லாக் ஆகும் நமக்கு. யாருக்கா இந்த பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, அது எப்படி கியூர் பண்ணுவோம் எனக்கு தெரியல. யாருக்கா ஹேர் லாக் ஆகுதுன்னா சொல்லுங்க. ஸோ நல்லா ஸ்டார்டிங்கில் நல்லா தான் ஆரம்பிச்சு வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டரே வரல. ஒரு இடத்துல உட்காந்து நல்லா எடிட் பண்ணேன். 1 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன். 8 நிமிஷம் வீடியோ. 8 நிமிஷம் வீடியோவே 1 மணி நேரம் உட்காந்து எடிட் பண்ணியிருக்கேன்னா பார்த்துங்க. ஏன்னா நிறைய இடத்துல நாய்ஸ் ரொம்ப பயங்கரமாக இருந்தது. நான் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்து கேப்கட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லோகோ எதுவும் உள்ளாத, வாட்டர் மார்க் உள்ளாத ஒரு கேப்கட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இடையில என்ன பண்ணேன், தெரியாதனமாக அதை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு சரி புது வெர்ஷன் ஏற்றுவேன்னு சொல்லி ஏற்றினேன். பழைய வெர்ஷனும் இப்போ ஒர்க் ஆக மாட்டேங்குது, புது வெர்ஷனும் இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் மார்க் உள்ளது. வாட்டர் மார்க் உள்ளது, புதுசும் வாட்டர் மார்க் உள்ளது, பழசும் வாட்டர் மார்க் உள்ளது. அதான் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி விஎனில் தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். விஎனில் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லை. இதுவே கேப்கட்டில் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது. அதனால் நமக்கு போடுறது கொஞ்சம் அப்படியே நாய்ஸ் கேன்சலேஷன் பண்ணி அப்படியே வரும். இப்போ அது பண்ண முடியல. வேறு யாருக்காவது என்கிட்ட உங்ககிட்ட யார்ட்டையாவது விபிஎன் வாட்டர் மார்க் உள்ளாத இது இருந்துச்சுன்னா கொஞ்சம் சொல்லுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து எனக்கு இப்போ கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்குது. என்ன இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. ஆர்டரும் இல்லை, ஆனால் டிராஃபிக் இருக்குனால தான் ஆர்டர் இல்லை, சாரிங்க. ஏன்னா இப்போ எல்லாருமே வெளியே வந்துடுவாங்களா, அதனால் ஆர்டர் கிடையாது. கரெக்டாக இன்னொரு 1 மணிக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல ஆர்டர் இருக்கும். 1 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இருக்கும். பட் நம்மளுக்கு இன்றைக்கி செக்ஷன் 5 மணி வரைக்கும் இருக்குது. அதுதான் ஒரு விஷயம். இன்றைக்கி முதல்ல செக்ஷன் எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணோங்க. புக் பண்ணி வச்ச செக்ஷன்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு புதுசாக செக்ஷன் புக் பண்ணோம். ஏன்னா அப்படி பண்ணால் தான் யூஸ் ஆகும், இல்லைன்னா கஷ்டம்.
டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 12:51 ஆகுதுங்க. தூக்கமும் வந்துருச்சு. 12 மணிக்கு நம்ம எப்போவுமே ரூம் போயிடுவோமா, அதனால் அந்த டைமுக்கு கரெக்டாக தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். ஆனால் ரூம் போன பிறகு தூக்கம் வராது. ரூம் போனோன்னா பசங்களை பார்த்தோன்னா அப்படியே கொஞ்ச நேரம் பேசிட்டு எடிட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்குவேன். பட் கரெக்டாக அந்த 12 மணி ஆனோடனே தூக்கம் வந்துடும். இப்போ 1 மணி ஆக போகுது பார்த்தீங்களா, அதனால் கொஞ்சம் அப்படி ஹெவியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. பட் பரவாயில்ல, ஏதாவது இடத்துல நின்றுட்டு ஒரு காஃபி குடித்தா சரியாயிரும். ஆனால் இங்கே வந்து உண்மையில் காஃபி குடிக்கிறத அப்படி தரவாக விட்டுட்டேன். காஃபியும் சரி சுகரும் சரி ஆட் பண்ணுறது அப்படியே விட்டேன். ஏன்னா காஃபி குடித்தா தானே சுகர் ஆட் பண்ணுறதுக்கு. மற்றபடி நம்ம போடுறதுலாம் இந்த ஃப்ரூட் மிக்ஸ்லாம் சுகர் போட மாட்டோம். பட் இப்போ ஆனால் அதிகமாக என்ன குடிச்சிருக்குன்னா அந்த சுகரை விட ரொம்ப மோசமானது இந்த கார்பன் டை ஆக்சைடு அடைச்சிருக்க அந்த ஜூஸு. அதுதான் அதிகமாக இப்போ குடித்தா அதில் நிறைய சுகர் இருக்குது. நம்ம காஃபியில் குடிக்கிற சுகரை விட அதிகமாக இருக்குது ஜூஸில் தான். அதுதான் இப்போ அதிகமாக குடிச்சிட்டு இருக்கேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக நிப்பாட்டணும். அதே நிப்பாட்டிட்டோன்னா அப்படி கொஞ்சம் உடம்புக்கும் நல்லது, பர்ஸுக்கும் நல்லது. ஏன்னா ஜூஸு இப்போ மற்றவங்க ஒரு இடத்துல நின்னாங்கன்னா ஒரு காஃபி குடிப்பாங்க, ஒரு டீ குடிப்பாங்க. இல்லைங்களா, டீயில் வரலாம் டீ குடிப்பாங்க. அதிகபட்சம் ₹1 இல்லை ₹1.5 1.5 ரியால் நினைக்கிறேங்க, சரிங்களா. பட் நான் ஜூஸ் குடிக்க நின்றுன்னா ₹2.50. இங்கே உள்ள காசுக்கு ₹2.5 வாங்கிங்களா, அவ்வளோ ஆகுது. அப்போ எனக்கு நஷ்டம் தானே. நான் நிப்பாட்டுற மோர் தென் ஒரு நாளைக்கு கூட ஒரு 6லேருந்து 7 ஜூஸ் குடிப்பேன். அதிகமாக எனக்கு ரொம்ப நஷ்டமாகுது. அதனால் அதை கொஞ்சம் அப்படியே கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி நிப்பாட்டிட்டோன்னு வைங்களா, நம்ம ஜூஸ் காசு கொஞ்சம் அப்படியே சேவிங்ஸ் ஆகும், உடம்புக்கும் நல்லது. இடையில ஒரு 2-3 வாரம் நிப்பாட்டிட்டு என்ன பண்ணேன், அந்த காசை வச்சு ஃப்ரூட்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த ரம்ஜான் நோம்பு ஸ்டார்ட் ஆன இந்த 3 நாளும் ரொம்ப கொடூரமாக இது பண்ணிகிட்டு இருக்கேன். 1.0 கிலோமீட்டரா 2 மினிட்ஸு ஒரு ஆர்டரை கொடுத்தாச்சு. டபுள் ஆர்டர் இருந்துச்சு 12. சத்தியமாக பயங்கர வெறுப்பாயிருச்சுங்க. உண்மையில் வெறுப்புனா வெறுப்பு, அப்படி ஒரு வெறுப்பு இப்போ எனக்கு. ஏன்னா இது எப்படின்னே தெரில. நான் இப்போ இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெர்ஃபியில் எனக்கு ஒரு ஆர்டர் வந்துச்சு. சரி, ஹெர்ஃபிக்கு போனேன். ஹெர்ஃபிக்கு போய் உட்காந்துருக்கேன். அவன் கொஞ்ச நேரம் என்ன ஒரு 20 நிமிஷம் உட்கார வச்சுட்டு கடைசியில் சொல்கிறான், சாரி எனக்கு இந்த நம்பர்லேருந்து இந்த ஆர்டர் வரல அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ ஹங்கருக்கு மெசேஜ் பண்ணி ஹங்கர் வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் பண்ணிடுச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி அந்த ஒரு 20 நிமிஷம் நம்மளுக்கு போயிடுச்சுன்னு வைங்களேன். சரி, அங்கேருந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, சரி அந்த லைனில் வருவோன்னு சொல்லி வந்தால் மெக்டோனல்ஸில் ஒரு ஆர்டர் இருந்துச்சு. சரி, மெக்டோனல்ஸ் ஆர்டர் வந்து எப்படியும் டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டோனல்ஸ் ஆர்டர் எடுக்கிறதுக்கு வந்தேன். குறைஞ்சது இங்கே ஒரு 30-35 நிமிஷம் வெயிட் பண்ணியிருப்பேன். அந்த டிலே ஆப்ஷன்லேயே அது எவ்வளோ காமிச்சிருச்சுன்னா 42 நிமிஷம் காமிக்கி. நம்ம வந்து வெயிட் பண்ணுற இது வந்து 42 நிமிஷம் காமிக்கி. உட்காந்து கடைசியில் பார்த்தா அங்கேயும் கிடைக்கல. இப்போ அப்புறம் அங்கே உட்காந்துருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆர்டர் கேன்சல் ஆகிட்டு இப்போ இன்னொரு இடத்துல ஆர்டர் கிடச்சிருக்கு. இப்போ அங்கே எடுக்க வந்திருக்கேன். ஸோ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3:55 ஆகுதுங்க. ஸோ 4 o'clock ஆகுது. ஸோ நம்ம நைட்டு 12 மணியில் இருந்து இப்போ வரைக்கும், சரிங்களா, நைட் 12 to இப்போ வரைக்கும் நம்ம எவ்வளோ ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா 8 ஆர்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ 8வது ஆர்டர் கொண்டு போயிட்டுருக்கேன். ஸோ எத்தனை மணி வரைக்கும் நம்ம செக்ஷன் இருக்குன்னா 5:30 வரைக்கும் இருக்குது. நான் வந்து தெரியாமல் புக் பண்ணிட்டேன். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைமும் ஆயிடுச்சு 4:30 4 o'clock ஆயிடுச்சா. ஸோ இந்த ஆர்டர் கொடுக்குறதுக்கு 4:10 ஆகும். ஸோ அதுலேருந்து ஒரு ஆர்டர் வேணால் எடுக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, நோம்பு ஸ்டார்ட் ஆயிரும். சம்திங் 450 550 தெரில ப்ராப்பராக எனக்கு அது மட்டும். ஸோ அதனால் அந்த டைமில் சாப்பிட மாட்டாங்க, நம்மளுக்கும் ஆர்டர் வராது. அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, இந்த ஆர்டர் கொடுத்து முடிச்சுட்டு நான் பிரேக் எடுத்துகிட்டு ரூம் போயிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் தெரியல, மேபி கொடுத்த உடனே இன்னொரு ஆர்டர் வரலாம், யாருக்கு தெரியும். எனக்கு இந்த மாதிரி க்ரெயின் நிற்கும் போதாங்க ரொம்ப பயமாக இருக்கும். மேலே உங்களுக்கு தெரியுதா, அந்த ட்ரெயினை சப்போர்ட் பண்ணுற கல் வச்சுருக்காங்க, பிரிக் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி வரும்போது பயமாக இருக்குது. திடீர்னு மேலேருந்து விழுந்துட்டுனா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். தான் குளிருது, நல்லா குளிருது. இப்போ ரூம் போய் தான் ஆகணும். புகையாக போயிட்டு சைடில் உள்ள ரோட்டை க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ வண்டியோட டாப் ஸ்பீடு ஃபுல் ஸ்பீடு 120 காமிக்கிறீங்க அந்த முள். ஆனால் அந்த முள் ஃபேக் தான், அது எனக்கே தெரியும். ஓ லாரி 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 நம்ம ஊர் லாரி இருந்தால் இந்த இடத்துக்கு ஓட்டம் மறைச்சி திருப்பி இருப்பான். அவனுக்கு தெரியுங்களா, இங்கே உள்ளவனுக்கு தெரியுங்களா, முதல் லைனை தாண்டி திருப்பினா பிடிச்சி உள்ள ஓட்டுவான்னு சொல்லிட்டு